வாழைக்காய் ரசம் சாப்பிட்லாமா? இதுக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் குக்கரில். மட்டனில் கொழுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எப்படி பார்த்தாலும் கொழுப்பு வச்சுருப்பாங்க. அந்த கொழுப்பை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். இந்த கொழுப்பை வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதில் 2 லிட்டர்கிட்ட தண்ணி சேர்த்து இந்த குக்கரை லாக் பண்ணி இந்த பருப்பை வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு அகலமான பாத்திரத்தில் வாழைக்காவை அதாவது ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் கனமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்திரிக்காவும் கொத்து கொத்தாக கட் பண்ணி இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக புளி ஊறட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்தீங்கன்னா பொடி வாழைக்கரசத்துக்கு பொடி நுணுக்குனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தாலியானத்துக்குள்ள பொடி தான் ஏற்கனவே நான் தாலியானம் எப்படி செய்யறதுங்கிறத வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ பருப்பு நல்லா வந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகாயத்தூள், உப்பு சேர்த்து வேக வச்ச வாழைக்காய் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் புளி சேர்க்குறேன். புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வாழைக்கரசத்துக்குனே உள்ள பொடிங்க இதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு ஸ்பைசஸ் சேர்த்து இதில் தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஜீரகம், சோம்பு சேர்த்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கையளவு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே தாளித்து நம்ம வாழைக்கரசில் கொட்டி கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான வாழைக்கரசம்